ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி ரெக்கவரியாகி முடிஞ்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி என்ன டேன்றது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி 8 மணி வரைக்கும் கெடு வெடிச்சிருக்காரு. யாருன்னா ட்ரம்ப் அவர்கள். ஈரானுக்கு எதிராக வந்து ஒரு 10 நாள் ஓகே நாங்கள் வாரெல்லாம் வந்து நிப்பாட்டி வைக்கிறோம், சீக்கிரமாக பேச்சுவார்த்தைக்கு வாப்பா அப்படின்னு ஈரான் கண்டினியூவாக ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. நீ என்ன தான் பண்ணாலும் நோ தேங்க்ஸ் நோ தேங்க்ஸ்ன்னு தான் நியூஸு. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீங்கள் டீலுக்கு வரல அப்படின்னா உங்களோட கண்ட்ரியை வந்து நரகத்துக்கு அமுச்சிடுவேன். ஸோ உங்கள் ஓல்டு சிவிலைசேஷன் வந்து வாஷ் அவுட் ஆகிடும், கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அறிவிப்பு. 4 மணி நேரத்தில் வந்து காலி ஆகிடும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய மிரட்டல். இது வரைக்கும் 40 இயர்ஸில் இல்லாத அளவுக்கு வந்து ஒரு பெரிய தாக்குதல் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் போயிட்டுருக்கு. இன்றைக்கி நைட்டு என்ன நடக்கும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. வேர்ல்டு மார்க்கெட்டே வந்து இதை தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஒரு சைடு வந்து இந்த ட்ரம்ப்போட அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக ஒரு முரணாக இருக்குது. ஒரு நாள் வந்து பாசிட்டிவாக இருக்குது, ஒரு நாள் நெகட்டிவாக இருக்குது, அகெயின் இந்த மாதிரி ஒரு பிரசிடெண்ட் வந்து இந்த மாதிரி மாறி மாறி பேசும்போது நம்பிக்கை போயிடும் மக்கள் மத்தியில். ஸோ அவங்க நாட்டிலே வந்து பெரிய எதிர்ப்பு இருக்குது ட்ரம்ப்புக்கு. சரி, இப்போ வந்து ஈரான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. அவங்க சைட்லேருந்து அவங்க 12 வயசுக்கு மேலே இருக்க எல்லாரும் வந்து போருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸில் சோஷியல் மீடியாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அவங்கள வந்து ஒரு கை பார்த்துடலாம் வா, நாங்கள் வந்து விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்காங்க. ஸோ இது எங்கே போய் முடிய போகுது? க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா புது உச்சம், நியூ ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு 10,865 நியூ ஆல் டைம் ஹை. ஸோ இது வந்து கண்டினியூவாக ஏறும். ஃப்ளாக் பிரேக் அவுட் வர ஆயிருக்கு. அது எக்ஸ்டென்ஷன் கிட்டத்தட்ட வந்து இப்போ டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 14,800 அப்படின்றது தான் வந்து எம்சிஎக்ஸ், அதாவது க்ரூட் ஆயிலுக்கு வந்து டார்கெட்டாக இருக்குது. இந்த போர் பதட்டம் நீடிக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து புது உச்சம் 2022 தான் வந்து க்ரூட் ஆயிலுக்கு ஆல் டைம் ஹையாக இருந்தது. 9,000 கிட்டத்தட்ட 10,000 பக்கத்தில். அதை வந்து இந்த போர் காரணமாக இது வந்து ஒரு பெரிய பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகி அடுத்த லெவலுக்கு வந்து இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து ட்ராவல் ஆக போகுது. ஸோ இதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த இம்பேக்ட் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ கிஃப்ட் நிஃப்டி இப்போது நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. யூஎஸ் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவில் தான் இருந்துச்சு. ஸோ லைட்டாக செல்லிங் ப்ரெஷரில் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்காப்புல. இப்போ இந்த நியூஸ் வந்து ஒரு பதட்டம் அதிகரிச்சுட்டே இருக்கும். ஏன்னா இப்போ கிஃப்ட் நிஃப்டி நைட்டு 2:45 வரைக்கும் ட்ரேட் ஆகிட்ருக்கும். யூஎஸ் மார்க்கெட் 12:00 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ஏதாவது பெரிய வார் நியூஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கு நாளைக்கு சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி நடந்த ரெக்கவரி தானே தவிர ட்ரெண்ட் ரிவர்சல் கிடையாது. ஆனால் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது நிறைய செக்டாரில் கொஞ்சம் வந்து ரெக்கவரி தெரியுது. அதை பற்றி சொல்கிறேன். நேற்று கூட சொல்லியிருந்தேன், இந்த சீஸ்ஃபயர் டாக் வந்து போயிட்டுருக்கு. நேற்று நியூஸ் பாசிட்டிவ் நியூஸு. ஸோ எதாவது உடன்பாடு வரும்னு நினச்சிருந்தா வந்து ஈரான் வந்து இன்றைக்கி காலையிலே இந்த 45 டேஸ் அந்த சீஸ்ஃபயர் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்ன வேண்டாம். ட்ரம்ப் இன்னும் ஆவேசப்பட்டு நிறைய ட்விட் நிறைய ப்ரெஸ் மீட்லாம் வச்சு இன்றைக்கி நைட்டு நீ காலிடா அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ யூஎஸ் மார்க்கெட் ஒரு மாதிரி ஃப்ளாட் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கிஃப்ட் நிஃப்டியும் அதே சினாரியோ தான், ஃப்ளாட் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ஹையஸ்ட் பாயிண்டில் 23,000க்கு மேலே க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, லாஸ்ட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட் லைனை வந்து இப்போ பிரேக் பண்ணியிருக்கு. 4 ஹவர்ஸில் அதுக்கு மேலே க்ளோசிங் வச்சுருக்காங்க, விச் இஸ் குட் திங். டெய்லியில் பார்க்கும்போது லாஸ்ட் 3 டேஸாக இன்ட்ராடேயில் ரெக்கவரி தான் நடந்துகிட்ருக்கு. லாஸ்ட் 3 டேஸ் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக புல்லிஷ் கேண்டில் தான் வந்துட்டுருக்கு. கண்டினியூவாக ஹையர் ஹை ஃபார்மேஷன் தான். ஸோ இது வந்து ரிவர்சலாக கன்சிடர் பண்ணலாமான்னா நோ. ஒய் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஃபிபனாக்கியோட அந்த பவுன்ஸ் பேக்கிற 0.23ல் 23,000 இப்போ தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரிக்கவரி ஆகுனா அட்லீஸ்ட் 23,500 கிராஸ் ஆகணும். அந்த ப்ரீவியஸ் ஆகி 458 சம்திங்கில் இருக்குது. அதையாவது கிராஸ் ஆனால் கன்சிடர் பண்ணலாம். பட் இப்போ இந்த ஃபிபனாக்கியோட அந்த ஃபஸ்ட் லெவல் ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் வந்து இப்போ வந்து க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஈவன் தோ அது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனாலும் இங்கேருந்து செல்லான் ரைஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி நைட் ஏதாவது ஒரு பெரிய சம்பவம் நடந்ததுன்னா நாளைக்கு கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா இப்போ இவங்க வந்து பண்ணிட்டாங்கன்னு வச்சிக்கிங்களேன் ஒரு பெரிய அழிவு.
ஈரான் தரப்பில் சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கவுண்டர் அட்டாக் கொடுப்பாங்க. ஆல்ரெடி வந்து கலிஃபோர்னியாவில் வந்து நாங்கள் தாக்குதல் பண்ண போகிறோம், இவங்களுக்கு அந்தளவுக்கு லாங் ரேஞ்ச் மிசைல் இருக்கான்னு தெரியல. ஸோ மேபி வந்து இதுக்குள்ளே ரஷ்யா வந்து சப்போர்ட் பண்ணி நீ அடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவும் ரஷ்யாவும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அது ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்கும். ஸோ ஒரு பெரிய லெவலில் ஸ்டாக் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணுன்றது மாற்றுக்கட்டு கிடையாது. ஸோ இந்த கவுண்டர் அட்டாக் தான் பிரச்சனை. ஒரு சைடு வந்து ஃபுல்லாகவே வீக்கு அடிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் வந்து 2 சைடுமே விட்டு கொடுக்காம அடுத்த தாக்குதல் பண்ணும்போது தான் வந்து இது அடுத்த கட்டத்துக்கு போகுது. இதனால் பொதுமக்கள் தான் தேவையில்லாமல் பாதிச்சிட்ருக்காங்க. எவ்வளோ குழந்தைங்க இறந்துருக்காங்க. சரி, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,440 அந்த ப்ரீவியஸ் ஹை. இந்த ஹையை உடைச்சதுன்னா நிஃப்டி வந்து ரிவர்சலாக கன்சிடர் பண்ணலாம். இல்லைனா இங்கேருந்து செல் ஆன் ரைஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்ட்ராடேயில் பொறுத்த வரைக்கும் 22,800க்கு பிலோ வந்துச்சுன்னா, அதாவது இப்போ க்ளோசிங் வந்து 23,123. ஸோ நாளைக்கு ஒரு 250 பாயிண்ட்டு கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா கிளியராக செல்லிங் டவுன் ட்ரெண்ட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்ட்ராடேயில் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு என்ன வேணாலும் நடக்கலான்றது தான் ஒரு பெரிய விஷயம். பேங்க் நிஃப்டி நிஃப்டியும் ட்ரை பண்ணுறாங்க, ஸ்லைட்லி பிரேக் அவுட் ஆகிருக்கு. பட் பேங்க் நிஃப்டி 53,750 கிராஸ் ஆனால் கன்சிடர் பண்ணலாம். அன்டில் அன்லெஸ் செல் ஆன் ரைஸ் சிச்சுவேஷன் தான். இப்போ ரெக்கவரி ஆகும்போது கொஞ்சம் ஒர்த் இல்லாத ஸ்டாக்லாம் தள்ளி விட்ருங்க. ஏன்னா இந்தியா வைக்ஸ் வந்து அதே இடத்துல தான் 25, 26 அதே இடத்துல தான் சுற்றிட்டுருக்கு. ஐடி வந்து பரவாயில்ல, கொஞ்சம் வந்து குட் ரெக்கவரி. லாஸ்ட்டு என்ன சொல்கிறது, இந்த லோலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10%, 11% வரைக்கும் ரெக்கவரியாக இருக்குது. எப்போனா இந்த மார்ச் மாதம் 15ஆந்தேதியிலேருந்து ஐடி செக்டர் வந்து கொஞ்சம் ஸ்லோ ரிக்கவரி மோடில் தான் இருக்குது. ஸோ விழுந்ததில் ஒரு 30% மேலே ரிக்கவரி ஆகிருக்கு. ஸோ ஐடி ஓரளவுக்கு ஸ்டேபிளாக ட்ரை பண்ணுது. எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஐடி செக்டர் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் டவுன் ட்ரெண்ட் இந்த ஒரே ஸ்ட்ரெச்சில் ஃபாலோ ஆச்சு பார்த்தீங்களா, அது ரிவர்சல் ஆகிடுச்சானா இன்னும் ஆகலை, இன்னும் கொஞ்சம் மேலே போகணும். ஸோ இன்னும் ஒரு 2% ஏறிச்சுன்னா கன்சிடர் பண்ணலாம். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ எல்லா ஸ்டாக்ஸையும் அந்த ஐடி ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் ரிக்கவரி. டிசிஎஸ் இன்றைக்கி நல்ல ரிக்கவரி, இன்ஃபோசிஸும் ரிக்கவரி, இன்ஃபோசிஸும் குட் ரிக்கவரி, ஹெச்சிஎல் எல்லாமே கொஞ்சம் ரிக்கவரி மோடில் தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். இந்த ஐடி வந்து இதுக்கு முன்னாடி, ஏன்னா இந்த வார் டென்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலே வந்து ஐடி வந்து பெரிய லெவலில் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் வார் டென்ஷன் ஆரம்பித்தது, நிஃப்டி ஃபியூரியஸாக ஃபாலோ. பேங்க் நிஃப்டி எப்போ விழ ஆரம்பிச்சதோ அப்போ தான் வந்து நிஃப்டி வந்து பெரிய லெவலில் ஃபாலோ ஆக ஆரம்பித்தது. ஐடி அதுக்கு முன்னாடியே செல்லிங் முடிஞ்சதுனால கொஞ்சம் ரிக்கவரி மோடில் இருக்குது. ஸோ அது வந்து நம்ப வேண்டாம், கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து கொஞ்சம் எதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நேற்று கமெண்ட்டில், 50%க்கு மேலே விழுந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எடுத்து வைங்க, வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிங்க. அதை வந்து ஃபண்டமெண்டலாக செக் பண்ணுங்கள். அந்த ஸ்டாக் ரிசல்ட்ஸ்லாம் நல்லா இருக்கா, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர், இயர் ஆன் இயர் நல்லா இருக்கான்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது வந்து அந்த ஸ்டாக்கில் எஃப்ஐடி ஆக்டிவிட்டிலாம் வந்து செக் பண்ணுங்கள். ப்ளட்ஜிங் இருக்கான்னு பாருங்கள், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்லாம் பாருங்கள். இந்த ஃபண்டமெண்டலாக இந்த விஷயம்லாம் பார்த்துக்குங்க. டெக்னிக்கல் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்கில் லாங் டேர்ம் ட்ரெண்டோட சப்போர்ட் எடுத்திருக்கா, நம்ம ஃபிபனாக்கியில் கோல்டன் ரேஷியோ பாட்டம்ல இருக்கா, நம்ம கிளாஸஸில் படித்த விஷயத்தெல்லாமே வந்து ஒர்க் அவுட் பண்ணி வைங்க. ஸோ அதை வந்து இப்போ மார்க்கெட் கொஞ்சம் ரிக்கவர் ஆகும்போது அந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், லாங் டேர்முக்கு ஷார்ட் டேர்முக்கு. ஓகே, ரைட். ஸோ பேங்க் நிஃப்டி அந்த சொல்லிட்டேன். ஹெச்டிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் ஸ்மால் ரிக்கவரி. ஆக்சுவலாக ரிலையன்ஸ் ஒரு சைடு வந்து ஃபாலோ ஆகிட்டுருக்கு, அதான் வந்து ஒரியிங் ஃபேக்டர். ஹெச்டிஎஃப்சி வந்து உங்களுக்கு ஒரு 800க்கு மேலே போனால் கன்சிடர் பண்ணலாம். அன்டில் நல்ல ஷார்ட் கவரிங் வேலி தான். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்மால் செல்லிங். முக்கியமான சப்போர்ட் பக்கத்தில் இருக்குது 1300. அந்த இடத்த க்ளோஸ், அதுக்கு கீழே வந்து ஆக்சுவலாக க்ளோசிங் அந்த இடத்துல வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட. ரிலையன்ஸ் அந்த க்ளோசிங் வந்து உங்களுக்கு வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் மேலே இருக்குது. பட் இன்ட்ராடே லோ 1295. ஸோ க்ளோஸ் டு 1300 முக்கியமான சப்போர்ட்டு. அது பிரேக் பண்ணிச்சுன்னா க்ரூஷியல் ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும். பார்ப்போம். ஐடி வந்து கொஞ்சம் ரிக்கவரி மோடில் தெரியுது. வில் see ஃபர்தர். ஸோ இன்றைக்கி நைட் ஒரு பெரிய சம்பவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆகுன்றது நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பேனிக் சிச்சுவேஷனில் இப்போ மார்க்கெட் இருக்குது. நாளைக்கு இன்னும் 2 நாளில் ரிசல்ட்டு தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகுன்றது என்னோடய வியூ. ஒரு வாரத்தில் கிளாரிட்டி தெரியும் மார்க்கெட்டோட ட்ரெண்டு ரிவர்சல் ஆகுதான்றது.
வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் ஃபார் ஏப்ரல் மந்த் பேட்ச் கம்மிங் சாட்டர்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கரெக்டான ஸ்டாக்கு பிக் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது கிளாஸஸில் சொல்லிக் கொடுப்போம், வந்து கற்றுக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் தான் லைவாக எடுப்பேன், எவ்ரி சாட்டர்டே சண்டே செஷன் நடக்கும். உங்களால் லைவ் அட்டன் பண்ணோம்னா ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும். எங்கள் டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு டவுட் கிளியரிங் செஷன் தனியாக கூட கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நாங்கள் ஆல்ரெடி எங்களுக்கு டெலகிராம் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரிப்ளை கொடுத்துட்டோம். கொஞ்சம் குயிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். கம்மிங் ஃப்ரைடே வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து போடுவோம். 2 ஸ்லாட் நடக்கும், ஸ்லாட் 1 ஸ்லாட் 2ன்னு. ஸ்லாட் 1ன்றது வந்து 1 மந்த் கோர்ஸ், ஸ்லாட் 2ன்றது 2 மந்த் கோர்ஸ். ஸோ நீங்கள் வந்து 2 ஸ்லாட்டும் சேர்த்து பண்ணலாம், இல்லை வந்து அது உங்களோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து. ஸ்விங் ட்ரேட் பண்ணணும், கொஞ்சம் இன்டெப்த்தாக படிக்கணும்னா ஸ்லாட் 2 படிங்க. இல்லை எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் போதும், ஷார்ட் டேர்ம் வரைக்கும் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்லாட் 1 படித்தாலே என்எஃப். ஓகே, ஸோ விருப்பப்படுறவங்க வந்து கற்றுக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது குறைஸ் வந்தால் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.